எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 27 சொல்லித்தரேன். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x³ மைனஸ் 15x² ப்ளஸ் 36x ப்ளஸ் 1 ஆன் த இன்டர்வல் 1,5. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் வந்து மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வேல்யூஸை வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுவோ அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ வந்து அப்சல்யூட் மினிமம். இப்போ அந்த 3 ஸ்டெப்ஸும் நான் பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். 2x³ minus 15x² plus 36x plus 1. So, first step f dash of x, differentiating with respect to x. x³ differentiate பண்ணா இந்த 2 அப்படியே போட்டுக்கணும். 3x². இதெல்லாம் வந்து இந்த x power n ஃபார்முலா டிஃபரன்ஷியேட்டுக்கு n x power n minus 1 அந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். minus 15 x² differentiate பண்ணால் 2x plus 36 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 3 2s are 6x² மைனஸ் 15 2s are 30x ப்ளஸ் 36. இது எல்லாமே 6 டேபிளில் போகும். 6 வேணால் காமனாக வெளியில் எடுத்துடலாம். x² மைனஸ் 6 5s are 30 5x ப்ளஸ் 6. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு தான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 6 இன்ட்டு x² மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த 6 இந்த பக்கம் வச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ 3 2s are 6 மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6 x² மைனஸ் 3x மைனஸ் 2x plus 6 equal to 0. So 6 வெளியே எடுத்துக்கலாம். x வெளியே காமனாக இருக்கு, வெளியே எடுத்துட்டா x minus 3 minus 2 வெளியில் எடுத்துட்டோன்னா x minus 3 equal to 0. So x minus 3 காமனாக இருக்கு, வெளியில் எடுத்துட்டோன்னா x minus 2 equal to 0. So 6 into x minus 3 x minus 2 equal to 0. So x equal to x minus 3 equal to 0 na x equal to 3, x minus 2 equal to 0 na x equal to 2. இப்போ ஆல்ரெடி அவங்க இன்டர்வல் 1,5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். x equal to 1, x equal to 5. இப்போ எல்லா வேல்யூவுமே எஃப் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாக்ஸ் மாதிரி போடுறேன், அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்டராக எடுத்துக்கலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எஃப் ஆஃப் 1 x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 into 1³ மைனஸ் 15 into 1² ப்ளஸ் 36 into 1 ப்ளஸ் 1. ஸோ 2 minus 15 ப்ளஸ் 36 ப்ளஸ் 1. ஸோ 24 கிடைக்கிது. இதோட வேல்யூ வந்து 24. அடுத்தது 2 எடுத்துக்கலாம். x equal to 2 substitute பண்ண போகிறோம். f of 2 equal to 2 into 2³ minus 15 into 2² plus 36 into 2 plus 1. 2 2s are 4 2s are 8 8 2s are 16 minus 2 2s are 4 15 4s are 60 36 2s are 72 plus 1. 16 minus 60 plus 72 plus 1. ஸோ 29 கிடச்சிருக்கு இதோட வேல்யூ. அடுத்தது x equal to 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். f of 3 2 into 3³ minus 15 into 3² plus 36 into 3 plus 1. 3s are 9 9 3s are 27 27 2s are 54 minus 3 3s are 9 15 into 9 135 minus 135 plus 36 into 3 108 plus 1. So 54 minus 135 plus 108 plus 1. So 28 கிடச்சிருக்கு இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு x equal to 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
2 into 5 cube minus 15 into 5 square plus 36 into 5 plus 1. 5 5s are 25, 25 5s are 125 into 2, 250 minus 5 6s are 25, 15 into 5, 15 into 25, 375 plus 36 into 5, 180 plus 1. So 250 minus 375 plus 180 plus 1. அதோட வேல்யூ வந்து 56 கிடச்சிருக்கு. இப்போ இருக்கிறதுலே வந்து இப்போ நம்ம ஒரு எஃப் ஆஃப் 1ல் 24 29 20 இருக்கிறதுலே ஜாஸ்தி 56 தான் ஜாஸ்தி. ஸோ இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 56 அட் எந்த பாயிண்டில் கிடச்சிருக்குன்னா x ஈக்குவல் டு 5ன்ற பாயிண்டில். இருக்கிறதுலே கம்மி வேல்யூ வந்து 24 29 28 24 தான் இருக்கிறதுலே கம்மி வேல்யூ. ஸோ அதுதான் அப்சல்யூட் மினிமம். Absolute minimum value is 24 at x equal to 1ல கிடச்சிருக்கு. Next example 28. அதுவும் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது தான். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 எக்ஸ் பவர் 4/3 மைனஸ் 6 எக்ஸ் பவர் 1/3 அட் எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. -1, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதில் n எக்ஸ் பவர் n-1. ஸோ 12 4/3 எக்ஸ் பவர் 4/3 minus 1. இது டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். minus 6 1/3 x power 1/3 minus 1. ஸோ 12 இதில் கேன்சல் ஆகிடும். 4 3s are 12, 4 4s are 16. இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 4 minus 3/1/3 x power 1/3 minus 1 minus 3 வந்து 1 minus 3/3 minus 2/3 வரும். ஸோ இதில் 3 2s are 6, 2 x power minus 2/3. ஸோ f dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு x கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f dash of x வந்து கண்டுபிடிச்சிடும். 16 x power 1/3 minus 2 x power minus 2/3 equal to 0. ஸோ பவரில் நெகட்டிவ் இருந்தால் அது ஃப்ராக்ஷன் டிவிஷனில் வந்துடும். 16 x power 1/3 minus 2/x power 2/3 equal to 0. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும். இப்போ x power 1/3 into x power 2/3ன்னு இருக்குது. பவர் பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். x power 1 plus 2/3. ஸோ x power 3/3. 3/3 வந்து 1. ஸோ x power 1 வரும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ 16x minus 2 whole divided by x power 2/3 equal to 0. இது இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். 16x equal to 2, x equal to 2/16. ஸோ கேன்சல் பண்ணால் 1/8. ஸோ ஆல்ரெடி வேல்யூ அவங்க -1, 1 கொடுத்துருக்காங்க. நமக்கு 1/8 கிடைக்கிது. மூணுமே எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 12x பவர் 4/3 minus 6x power 1/3. ஸோ எக்ஸுக்கு வந்து என்னென்ன வேல்யூ -1 அவங்க கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. நமக்கு 1/8 கிடச்சிருக்கு. எல்லா வேல்யூவுமே எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் -1 பண்ணலாம். 12 into -1 power 4/3 minus 6 into -1 power 1/3. ஸோ பவரில் ஈவன் நம்பர் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12 இங்கே பவரில் ஆட் நம்பர் இருந்தால் மைனஸ் சைன் வரும். மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 12 + 6 18 கிடச்சிருக்கு. அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 1 12 1 பவர் 4/3 minus 6 1 பவர் 1/3. ஸோ 1 பவர் எனிதிங் 1 தான். ஸோ 12 minus 6 6 கிடச்சிருக்கு. அடுத்தது 1/8 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் 1/8 எக்ஸ் இருக்கிற இடத்துல 12 1/8 பவரில் 4/3
minus 6 1 by 8 பவரில் 1 by 3. ஸோ 8 வந்து 2 க்யூப்னு எழுதலாம். 2ஓட க்யூப் தான் 8. அதனால இதை எழுதுகிறப்போ 12 into 1 by 2 க்யூப். இங்கே வந்து பவரில் 4 by 3 இருக்குது. இந்த பவர் by 3 into 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 power 4 வரும். அதே மாதிரி இங்கே 6ல் 1 by 8 2 க்யூப்னு எழுதலாம். இங்கே பவரில் 1 by 3 இருக்குது. 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்குது இப்போது 12 2 power 4 2 power 4 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 by 32 மைனஸ் இது 6 by 2 3 இருக்குது. ஸோ இது 2 டேபிள் 6 2 12 16 2 32 3 2 6 8 2 16. ஸோ 3 by 8 minus 3. ஸோ 3 minus 24 by 8 minus 19 by 8 வருது. ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் மிஸ்டேக் வந்திருக்கு. 12 into by 2 power 4 வந்து 16 மைனஸ் இது 3 வரும். 6 2 3 டேபிளுக்கு. இப்போ இது வந்து 6 2 12 8 2 16 3 2 6 இங்கே வந்து 4 2 8. ஸோ 3 மைனஸ் 4 3 12 by 4. ஸோ மைனஸ் 9 by 4. ஸோ இதில் வந்து f of 1 by 8 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸ் 9 by 4 வருது. இப்போ இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ இது. இது அப்சல்யூட் மினிமம். இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ -1ல் வந்திருக்கு. இது அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் எழுதுறேன் நான். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து வேல்யூ இஸ் 18 at x equal to -1. Absolute minimum value is -9 by 4. என்ன சப் எக்ஸோட வேல்யூ 1 by 8 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வந்தது. அதனால் at x equal to 1 by 8. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 29. And a helicopter of enemy is flying along the curve given by y equal to x square plus 7. ஒரு curve equation கொடுத்துருக்காங்க. A soldier placed at 3,7. சோல்ஜரோட இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 3,7. வாண்ட்ஸ் டு ஷூட் டவுன் த ஹெலிகாப்டர் வென் இட் இஸ் நியரஸ்ட் டு ஹிம். ஃபைண்ட் த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ். நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பாயிண்ட்டு இந்த டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸுக்கு பாயிண்ட் வந்து இதில் எக்ஸ் கமா ஒய். இந்த பாயிண்ட் ஒய்க்கு இதை எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 இந்த பாயிண்ட்டுக்கும் 3,7. இதை வந்து x1 y1 எடுத்துக்கலாம். இதை வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஃபார்முலானா d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 10th படிச்சிருப்பீங்க. x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ ரூட் ஆஃப் x2 வந்து ஸோ 3 இந்த x1 மைனஸ் x2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x square plus 7 minus 7 whole square. ஸோ இதில் வந்து டியை நம்ம ரூட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதில் +7 -7 கேன்சல் ஆச்சுன்னா x பவர் 4ன்னு இருக்குது. ஸோ இந்த டி ஸ்கொயரை வந்து நம்ம f ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ஃபங்க்ஷன். நம்ம எப்பயும் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல்ஸ்னால் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். ப்ளஸ் இதை வந்து 4 இன்ட்டு எக்ஸ் க்யூப். So 2x minus 3 2s are 6 plus 4x cube. So 4x cube plus 2x minus 6 இருக்கு. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கியூபிக் பாலினாமியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது சிந்தட்டிக் டிவிஷன் ஒன்று இருக்குது, அது பண்ணுறேன் நான். இப்போ அது வந்து ஒரு ஃபேக்டராக எடுத்து பார்க்கணும். +1 -1 +2 -2ன்னு. இப்போ நான் x = 1 எடுத்து செக் பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எக்ஸ் க்யூபோட கோஎஃபிஷியன்ட்லாம் எழுதிக்கிறோம். எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் க்யூப் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து இதில் 4, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இல்லை, அது 0, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இது -6. இப்போ நம்ம 1 வச்சு செக் பண்ணுற போகிறோன்னா 1 இங்கே போட்டுக்கணும். இங்கே எப்பயுமே 0 தான் போடணும். 4 + 0 4. ரிமைண்டர் 0 வந்தால் இது ஒரு ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4 1s are 4 மல்டிப்ளை பண்ணோம். இது ரெண்டும் ஆட் பண்ணணும். 0 + 4 4, 4 1s are 4, 4 + 1 5, 5 1s are 5, 2 4x cube xோட கோஎஃபிஷியன்ட் 2, 4 + 2 6, 6 1s are 6. ஸோ -6 + 6 வந்து 0 ஆகிடும். ரிமைண்டர் 0. ஸோ இது ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ இங்கே கியூபிக் பாலினாமியல், இது குவாட்ரட்டிக் பாலினாமியலாக மாறிடும். 4x² + 4x + 6. ஸோ இதில் 2 டேபிள் காமனாக இருக்குது. வெளியே எடுத்தால் 2x² + 2x + 3. ஸோ இதை மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, ஆட் பண்ணால் 2 வரும். ஸோ இது எந்த ஃபேக்டரும் இல்லாதனால இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. இது நாட் பாசிபிள்னு எடுத்துக்கலாம். ஸோ x = 1 இதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ 1 ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. x = 1 கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம f dash of x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ நியரஸ்ட்டாக மினிமம் டிஸ்டன்ஸ்னு காமிக்கணும். அப்போ டபுள் டேஷ் பண்ணிவிட்டு அது பாசிட்டிவான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல f dash of x திருப்பி எழுதியிருக்கேன். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். f dash of x வந்து 4x³ + 2x - 6ன்னு இருக்குது. ஸோ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ண போகிறோம். 4x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x² + 2 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இப்போ எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × 3 × 1² + 2, 4 3s are 12, 12 + 2 14. ஸோ பாசிட்டிவில் இருக்குது. பாசிட்டிவ்னாலே மினிமம் டிஸ்டன்ஸ், அதுதான் அவங்க நியரஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. அந்த டிஸ்டன்ஸ் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். d = d of x root of x - 3 whole square plus x power 4. இப்போ x = 1 நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சனால அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். root of 1 - 3 whole square plus 1 power 4. 1 - 3 -2 -2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் வந்து 4. 4 + 1 power 4 1. ஸோ root of 4 + 1 = 5. ஸோ √5 தான் இதில் வந்து மினிமம் distance between the soldier. Therefore √5 is the minimum distance between the soldier and a helicopter. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.